நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமீதியாக பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமீதியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான காவிரி கலை தொடர்பக நேயர்களே, நம்பிக்கையாளர்களே, இன்றைய திருப்பலியிலே நம்முடைய குடும்பங்கள் அனைத்தையும் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களிலே சமாதானம், சந்தோஷம், ஒற்றுமை, சுபிட்சம் நிலவ வேண்டும் எனவும், டெக்ட் எக்ஸாம் எழுதினவர்கள் அனைவரும் வெற்றி பெறவும், நமது நாட்டிலேயும் சரி உலகிலேயும் சரி அமைதி நிலவும், நம்முடைய குடும்பங்களில் ஒற்றுமை நிலவும் வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திடச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம்.
ஆண்டவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. இறைவாக்கினர் ஒசையா நூலிலிருந்து வாசகம். இஸ்ரேல் தலைத்து வளர்ந்த திராட்சை கொடி, அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கின்றது. எவ்வளவு மிகுதியாக கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாய் பலிபீடங்களை அமைத்தது. எத்தகைய சிறப்புடன் நாடு செழிப்புற்றதோ அதற்கு இணையாய் சிலை தூண்கள் சிறப்பு பெற்றன. இரு மனம் கொண்ட மக்களாகிய அவர்கள் தங்கள் குற்றத்திற்காக தண்டனை பெறுவார்கள். ஆண்டவர் அவர்களுடைய பலிபீடங்களை தகர்த்திடுவார், அவர்களுடைய சிலை தூண்களை நொறுக்கிடுவார். அப்போது அவர்கள் நமக்கு அரசன் இல்லை, ஆண்டவருக்கு நாம் அஞ்சி நடக்கவில்லை, அரசன் இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் என்பார்கள். சமாரியாவின் அரசன் நீர்மேல் குமிழி போல அழிந்து போவான். இஸ்ரேலின் பாவமாகிய சிலை வழிபாட்டின் உயர்ந்த இடமெல்லாம் அழிக்கப்படும். முள்களும் முட்புதர்களும் அவற்றின் பலிபீடங்கள் மேல் வளரும். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்வார்கள். நீதியை நீங்கள் விதைத்து கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள், உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்து விட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 105. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தீத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிவர
காட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 10 1 முதல் 7 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமியு, தோமா, வழிதண்டினவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நான் சொல்வதை தயவு செய்து திருப்பிச் சொல்லுங்கள். Praise the Lord. Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே நன்றி. இயேசுவே உமக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே மெசியா. இயேசுவே நீரே மெசியா. நீரே வாழும் கடவுளின் மகன். நீரே வாழும் கடவுளின் மகன். இயேசுவே நீரே என் ஆண்டவர். இயேசுவே நீரே என் ஆண்டவர். நீரே என் கடவுள். நீரே என் கடவுள். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஆயர். இயேசுவே நீரே என் ஆயர். எனக்கு ஏதும் குறையில்லை. எனக்கு ஏதும் குறையில்லை. எனக்கு ஏதும் பயமில்லை. எனக்கு ஏதும் பயம் இல்லை. எனக்கு ஏதும் கவலை இல்லை. எனக்கு ஏதும் கவலை இல்லை. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. இயேசுவே நீரே என் ஆன்ம உணவு. நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பலன். நீரே என் ஆன்ம பலன். பாவ சங்கீர்த்தனம் என்ற பாவ சங்கீர்த்தனம் என்ற ஒப்புரவு அருசாதனத்தின் வழியாக ஒப்புரவு அருள் சாதனத்தின் வழியாக நீரே என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். நீரே என் பாவங்களை எல்லாம் என் மன்னிக்கின்றீர். நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். என் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர். பாவக்கட்டுகளிலிருந்தும் பாவக்கட்டுகளிலிருந்தும் சாபக்கட்டுகளிலிருந்தும் சாபக்கட்டுகளிலிருந்தும் விடுதலை தருகிறீர். விடுதலை தருகின்றீர். வாழ்வாதாரங்களை வாழ்வாதாரங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஆசீர்வதிக்கின்றீர். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நான் சொன்னதை திருப்பிச் சொன்னீர்கள், ரொம்ப நன்றி. பிரியமானவர்களே, புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்களிலே இவ்வாறு எழுதுகிறார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். திருச்சட்டத்தில் எனக்கிருந்த ஆர்வத்தால் திருச்சபையை துன்புறுத்தினேன். திருச்சட்டத்தின் அடிப்படையிலான நீதி நெறியை பொறுத்தமட்டில் குற்றமற்றவனாய் இருந்தேன். ஆனால் எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும்
கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதினேன். உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன். இந்த வசனங்களுக்கும் இன்றைய முதல் வாசகத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. எனவே இதன் அடிப்படையிலான ஒரு பாடலை இப்பொழுது நாம் பாட கேட்போம். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தேன். நான் உன் பாதம் ஓடி வந்தேன். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா. உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும், உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும், எல்லாமே குப்பை என, எல்லாமே குப்பை என, எல்லாமே கருதுகிறேன், எல்லாமே கருதுகிறேன். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா. ரொம்ப நன்றி. பிரியமானவர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் உள்ள மிசிசிப்பி என்ற இடத்திலுள்ள ஒரு ஆற்றில் படகு ஒன்று போய்க் கொண்டிருந்தது. அந்த படகில் பயணித்தவர்கள் எல்லாருமே கலிபோர்னியாவில் உள்ள தங்கச் சுரங்கங்களில் வேலை பார்த்த தொழிலாளர்கள். அவர்கள் அனைவரும் விடுமுறைக்காக தங்கள் ஊர்களுக்கும் வீடுகளுக்கும் திரும்பிக் கொண்டிருந்தார்கள். அந்த ஆற்றில் பயணம் செய்து கொண்டிருந்த அந்த படகு திடீரென எதன் மீதோ மோத அந்த படகு உடைந்து போனது. தண்ணீரில் மூழ்க ஆரம்பித்தது. படகிலிருந்த தொழிலாளர்கள் அனைவரும் தங்களுடைய உயிர் பிழைத்தால் போதும் என்று எண்ணி தங்களுடன் வைத்திருந்த தங்க கட்டிகளை எல்லாம் அப்படியே படகிலேயே விட்டுவிட்டு ஆற்றிலே குதித்து நீந்தி கரை சேர்ந்து விட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதன் மட்டும் தாமதமாக படகிலிருந்து வெளியே வந்தான். அவ்வாறு வந்தவன் ஆற்றில் குதித்தான் நீந்துவதற்காக. ஆனால் அவனால் நீந்த முடியவில்லை. காரணம், அவன் மற்றவர்கள் விட்டு சென்ற அந்த தங்க கட்டிகளையெல்லாம் சேகரித்து
தன்னுடைய இடுப்பிலே சுற்றிலுமாக கட்டிக்கொண்டு ஆற்றிலே குதித்தான். அது கனமாக இருந்ததால் அவனால் ஆற்றிலே நீந்த முடியவில்லை. ஆற்றிலேயே மூழ்கி இறந்து போனான். மீட்பு படையினர் வந்தனர். அவன் உடலை மீட்டு சோதித்த போது தான் தெரிந்தது, அவனுடைய இடுப்பு சுற்றிலும் தங்க கட்டிகளை அவன் கட்டி வைத்திருந்தது. பிரியமானவர்களே, எது தனக்கு வாழ்வு கொடுக்கும் என்று அவன் எண்ணினானோ அதுவே அவனுடைய உயிரை குடித்து விட்டது. பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தின் மையச் செய்தியும் இதுதான். செல்வச் செழிப்புள்ள மக்களாக இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவ்வாறு செல்வச் செழிப்போடு அவர்கள் வாழ்ந்தபோது யாவே கடவுளை புறந்தள்ளி பிற தெய்வ வழிபாட்டில் மூழ்கி அழிவை நோக்கி பயணித்தார்கள். அவர்களை மனம் திருப்பக்கூடிய வார்த்தைகளை இன்றைய முதல் வாசகத்திலே ஓசேயா இறைவாக்கினர் கூறுகிறார். அதுதான் இன்றைய முதல் வாசகம். இந்த முதல் வாசகத்திலே ஓசேயா இறைவாக்கினர் திராட்சை கொடியை உவமையாக வைத்து அந்த இஸ்ரேல் மக்களுடைய நிலையை படம் பிடித்து காட்டுகின்றார். பிரியமானவர்களே, செல்வச் செழிப்பு தன்னிலேயே தீமையானது அல்ல. எனினும் அது மனிதரை கடின இதயம் உள்ளவராக மாற்றிவிடுகிறது. புனித தெரேசாள் இவ்வாறு சொல்லுகிறார், செல்வம் தீமை அல்ல, அவற்றின் மீது நம் இதயம் பதிந்தால் தீமை ஆகிவிடுகிறது. செல்வம் தீமை அல்ல, அவற்றின் மீது நம் இதயம் பதிந்தால் தீமை ஆகி விடுகிறது. பிரியமானவர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் படித்த ஒரு கவிதை, பொன்னாசை பொருளாசை உன்னையும் மாற்றலாம், உன் வாழ்வை வீணாக்க உலையும் ஆகலாம், பணமின்றி பயனில்லை உண்மையாகலாம், பணமேதான் வாழ்வென்றால் என்றும் தொல்லைதான். பொன்னாசை பொருளாசை உன்னையும் மாற்றலாம், உன் வாழ்வை வீணாக்க உலையும் ஆகலாம், பணமின்றி பயனில்லை உண்மையாகலாம், பணமேதான் வாழ்வென்றால் என்றும் தொல்லைதான் என்று அந்த கவிதை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, திருப்பாடல் 62:10 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். திருப்பாடல் 62:10, செல்வம் பெருகும்போது உள்ளத்தை அதற்கு பறிகொடுக்காதீர். செல்வம் பெருகும்போது உள்ளத்தை அதற்கு பறிகொடுக்காதீர். பிரியமானவர்களே, நாம் கடவுளுடைய பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து வாழ அழைக்கப்படுகிறோம். ஒரு முறை புனித அன்னை தெரேசா அவர்கள் அமெரிக்க நாட்டிலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே புதிதாக ஒரு கான்வென்ட் ஆரம்பிக்க அழைக்கப்பட்டிருந்தார். அவ்வாறு அழைத்த அந்த கர்தினால் ஆண்டவர் அன்னை தெரேசாவை பார்த்து சொன்னார், மதர், உங்களுடைய சிஸ்டர்ஸுகளுக்கு அவளுடைய மெயின்டெனன்ஸுக்காக மாதம் நான் ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுப்பேன், நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு அன்னை தெரேசா சொன்னார்கள், நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காரணம், நாங்கள் எல்லாரையும் போல 3 வார்த்தைப்பாடுகளை எடுத்தாலும் இன்னொன்றையும் எடுத்திருக்கிறோம். அந்த 4வது வார்த்தைப்பாடு என்னவென்றால், ஃப்ரீ சர்வீஸ் வித் எ ஸ்மைல். ஃப்ரீ சர்வீஸ் வித் எ ஸ்மைல். ஆகவே நீங்கள் கொடுக்கிற அந்த தொகையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று. அப்பொழுது அந்த கர்தினால் ஆண்டவர் சொன்னார், மதர், நியூயார்க் கல்கத்தாவை போன்றது அல்ல. கல்கத்தாவில் உங்களுடைய வாழ்க்கை சுலபமாக போய்விடும்,
நியூயார்க்கிலே அப்படி இருக்க முடியாது. அதுக்கு அன்னை தெரசா சொன்னாங்க, கல்கத்தாவில் எங்களை பராமரிக்கிற அதே ஆண்டவர் இங்கேயும் இருக்கிறார். அவர் எங்களை பார்த்து கொள்வார், எங்கள் தேவைகள் எல்லாம் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்று மறுத்து விட்டார்கள். ஆகவே தான் துறவர சபையில் இருக்கிறவர்கள், குருக்கள், கன்னியர்கள், அருள் சகோதரர்கள் தரித்திர வார்த்தைப்பாடு அல்லது ஏழ்மை வார்த்தைப்பாடு என்று இருக்கிறார்கள். காரணம், இயேசுவே சொன்னார், மனுமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை. இந்த உலகத்தையே படைத்தவர் அவர். மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். அவர்தான் சொன்னார், பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு வலைகள் உண்டு, ஆனால் மனுமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை. அந்த இயேசுவைத்தான் பின்பற்றி குருக்களும் துறவர அருள் சகோதரர்களும் அருள் சகோதரிகளும் வாழ்கிறார்கள், மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். ஆகவே பணம் தேவைதான். ஆனால் பணம்தாம் எல்லாம் என்றால் இன்றைய முதல் வாசகத்தில் வருகிற இஸ்ரேல் மக்களைப் போலத்தான் நமக்கும் ஏற்படும். அந்த ஆற்றிலே மற்றவர்கள் வெட்டி சென்ற தங்கக்கட்டைகளையெல்லாம் எடுத்து தன்னுடைய இடுப்பிலே சுற்றிலுமாக கட்டி வைத்து கொண்டு ஆற்றிலே குதித்தவன் நீந்த முடியாமல் அந்த ஆற்றிலேயே மூழ்கி இறந்தது போலத்தான். ஆகவே நமக்கு பணம் தேவைதான், ஆனால் அதுதான் எல்லாம் என்று வாழ முடியாது, வாழக்கூடாது. இயேசுதான் ஒப்பற்ற செல்வம். அதைத்தான் பவுலடியார் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்களிலே. ஆகவே இந்த நாளிலே நம்மையும் நம்முடைய குடும்பங்களை ஒப்புக்கொடுப்போம், நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பை ஒப்புக்கொடுப்போம், நம்முடைய வேலை மற்ற காரியங்களை ஒப்புக்கொடுப்போம், நம்முடைய வாழ்வாதாரங்களை ஒப்புக்கொடுப்போம். கடவுளுடைய கிருபையினாலே நாம் அவருடைய பராமரிப்பினாலே மகிழ்ச்சியோடு வாழ கிருபை தர வேண்டும் என்று ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைவிந்திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதாகும்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியாரால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்தரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று
உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் பாவம் செய்து உம்மை விட்டு பிரியப்படாதேயும். இது இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இணைத்து எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலைவாழ்வு அளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பு அளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. கடவுளுடைய பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து மகிழ்ச்சியோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
என்னை தேடி அம்மா எங்கள் தாயி உன்னை பாடாத நாவில்லை அருகி நீயும் வரவி உன்னை தேடாத நாள் இல்லை நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.